ஹாய் வணக்கம், நான் தயாகர் ராஜகோபால். ஹாய் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாய் மை வியூவர்ஸ். 2025-26 எஸ்டிஏடிக்கான செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 10 or 15 டேஸில் ஸ்கூல் பசங்களுக்குலாம் ஸ்டார்ட் ஆகிரும். 7th, 8th, 9th, 11th இவங்களுக்குலாம். இப்போ யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா SHE அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ் அப்படின்னா இது முழுக்க காலேஜ் பசங்களுக்கு மட்டும்தான். அதாவது யூஜி அண்டு பிஜி படிக்கிற பசங்க. யூஜினா பிபிஏ, பிஎஸ்சி, பிகாம், இந்த மாதிரி படிக்கிறவங்க. பிஜினா வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி, எம்காம், எம்எஸ்சி இந்த மாதிரி. எந்தெந்த ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து எப்போ வந்து இதை அப்ளை பண்ணணும், கடைசி டேட் என்ன, அது மட்டும் சொல்லலை. கடைசி டேட் மட்டும் இவங்க சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 or 15 டேஸ் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இது ஒன்லி ஃபார் காலேஜ் பசங்களுக்காக மட்டும்தான். போத் மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண்களும் பெண்களும் இதை அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் இப்போ 12th முடிச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். சரி, இப்போ மேலுக்கான கேம்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். மேலுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, பாக்ஸிங் இருக்குது, அப்புறம் ஃபென்சிங் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, ஹேண்ட்பால் இருக்குது, ஹாக்கி, ஜூடோ, கபடி, வாலிபால் அண்டு வெயிட் லிஃப்டிங். கேர்ள்ஸுக்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி தான். அத்லெட்டிக்ஸ், பேஸ்கெட் பால், பாக்ஸிங், ஃபென்சிங், ஃபுட்பால், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, கபடி, வாலிபால், வெயிட் லிஃப்டிங். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 8லேருந்து 10 கேம்ஸ் வரைக்கும் வந்து இருக்குது. இதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் தான் இதுக்கான ஹாஸ்டல்ஸே வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் யூஜி பிஜி படிக்கணும், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டே படிக்கணும். ஆல்ரெடி நான் 12th வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான் படித்தேன். ஸோ இதில் நான் சொன்ன கேம்ஸுக்குள்ளே நீங்கள் இத்தனை நாள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக செலக்ட் ஆகி போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை நான் இது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இந்த தடவை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்கும். அண்டு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10 பைசா செலவு பண்ண வேண்டியது கிடையாது. நீங்கள் உங்கள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும், வேறு எந்த வேலையும் இருக்காது. நேரு ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் உள்ள காலேஜஸ்க்கு தான் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். அங்கே போய் சஜஷன் கேட்டு நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, இந்த செலெக்ஷன் அப்படின்னா டேரெக்டாக ஸ்டேட் செலெக்ஷன் தான். இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அப்போது நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் சில கேம்ஸ் வந்து எப்படின்னா நேரு ஸ்டேடியத்தில் வந்து தான் வந்து செலெக்ஷன் நடக்கும். இன்னும் சில இது மேபி காஞ்சிபுரத்தில் நடக்கலாம், இன்னும் சில இது காட்பாடியில் நடக்கலாம், இன்னும் சில கேம்ஸ் வந்து வேறு எங்கேயாவது வச்சு நடக்கலாம். ஸோ அது எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு லிஸ்ட்டை வந்து இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேட்டு அண்டு அதுக்கான ஹாஸ்டல்ஸ் எங்கே இருக்குது, வெனு எங்கே அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்டிஏடியோட வெப்சைட்டுக்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து அட்மிஷன்ஸ் ஃபார் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கனாலே எஸ்ஹெச்சிக்கான செலெக்ஷனுக்குள்ளே நேராக போயிடும். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே ஃபில்அப் பண்ணுவோம். உங்களோட நேமு, அப்பா நேமு, ஆதார் கார்டு, இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே ஃபில்அப் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா நீங்கள் சிஎம் ட்ராஃபியில் வந்து மேபி மெடல் அடிச்சிருக்கலாம், அடிக்காமலும் இருக்கலாம். பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் ஒருவேளை இதில் எது இருக்குதோ அதை வந்து நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கூட அட்டாச் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா சிஎம் ட்ராஃபியில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரையாரிட்டி இருக்கும். ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு யாரையும் பார்க்க மாட்டாங்க. இவங்களோட பெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் ப்ரையாரிட்டி இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஒன்றே தான். நீங்கள் சிஎம் ட்ராஃபியில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு வந்திருந்தாலோ, நேஷ்னல் லெவலில் வேறு எங்கேயாவது மெடல் அடிச்சிருந்தாலோ, இல்லை எஸ்டிஏடி நடத்தின ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட்டில் எங்கேயாவது மெடல் அடிச்சிருந்தாலோ அதோட சர்டிஃபிகேட்டையும் இதோட சேர்த்து அட்டாச் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக யூஜி பிஜி படிக்கணும், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படிக்கணும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே எஸ்டிஏடி பற்றிய கண்டென்ட் தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுவும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய கண்டென்ட்டாக இருக்கும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், மேல் அண்டு ஃபீமேல் 2 பேருக்குமே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்காக செலெக்ஷன் வந்து போட்டாங்க. ஸோ மேலுக்கு அத்லெட்டிக்ஸ், பேஸ்கெட் பால், பாக்ஸிங், ஃபென்சிங், ஃபுட்பால், ஹேண்ட்பால், ஹாக்கி, ஜூடோ, கபடி, வாலிபால், வெயிட் லிஃப்டிங் இன்க்ளூடிங் ஃபீமேல்.